ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அதே டைம் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான சமோசா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ கோதுமை எடுத்துருக்கோமோ அதே அளவு மைதா, 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு ஈரத்துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து நம்ம மறுபடியும் பிசைஞ்சிட்டு இதிலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கீழே மாவு போட்டுட்டு நல்லா தேய்ச்சிடலாம். நல்லா தின்னாக வர மாதிரி தேய்க்கணும். பாருங்கள், இப்போ நான் ஒன்று காட்டுறேன். நல்லா தின்னாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன், பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணதுக்கப்புறமா மீதி வர மாவையும் நம்ம திரும்பவும் ஷீட்ஸாக பண்ணிடலாம். இதே மாதிரி பாருங்கள், நான் நிறைய ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பேனில் போட்டு நம்ம லைட்டாக மட்டும் இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு 2 சைடும் அதே மாதிரி லைட்டாக வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சமோசா செய்கிறதுனால வெறும் ஆனியனை வச்சு தான் செய்ய போகிறேன். ஒரு பவுலில் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தின்னா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி ஆனியன் மட்டும்தான் வைக்கிறதுனால நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணும்போதே எவ்வளோ ஆனியன்ஸ் வேணுமோ நல்லா உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒட்டுறதுக்காக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம
நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்ஸை 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது எப்படி மடிக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைப்போம். இப்போ நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஸ்டஃபிங்காக நிறைய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நம்ம மைதாவில் செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டு எந்தெந்த இடம்லாம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒட்டிக்கும். இதே மாதிரி மற்றதையும் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக வந்திருக்குன்னு. இப்போ நான் இன்னொரு இதில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், அழகாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட எல்லா சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஷேப் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே அழகுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.